உங்க ஹார்ட்ல வந்து இவங்க நமக்கு ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே மாதிரி அவங்க ஹார்ட்டை வந்து நீங்க ஃபேவரட்டா இல்லாம இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? ரீசெண்டான நடக்கிறது எல்லாருமே கேட்குற மாதிரியே இருக்கு. நிற்பாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக புரிஞ்சுக்காம அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூவே பண்ணாமல் நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணாமல், லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணாமல் விட்ரே பண்ண மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் இல்லை நம்மளை அந்த மாதிரி. ரீசெண்டாக எங்கள் குரூப்புக்குள்ளே சண்டை வந்துச்சு. நான் சண்டேக்கு நெக்ஸ்ட் டே போயிட்டு சாரிலாம் கேட்டு பண்ணேன். பட் தே டிடன்ட் சோஸ் டு பேட்ச் அப் அண்ட் அந்த சுச்சுவேஷன் சார்ட் பண்ணி அந்த பாண்ட் கண்டினியூ பண்ண விரும்பவே இல்லை. நான் அவங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஐ வேல்யூ தெம் மோர். ஸோ அவங்க பண்ண எனக்கு ஹர்ட் ஆனாலும் நெக்ஸ்ட் டே ஐ சோஸ் டு அதை சரி பண்ணுறதுக்கு நான் எஃபர்ட் எடுத்தேன். ஸோ அப்படி எடுத்ததில் வந்து அவங்க அது திருப்பி எனக்கு பண்ணவே இல்லை. நான் அவங்கள பார்த்த விதம் யாருமே என்ன பார்க்கல. நான் அவங்க ஃபேமிலியாக பார்த்தேன், அவங்க என்ன ஃபேமிலியாக பார்க்கல.